Let the world hear his word. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். மாதாந்திர பத்திரிகைகளில் ஆஸ்க் மெர்லின் என்ற பகுதியில் அமெரிக்க கட்டுரையாளர் மெர்லின் வாஸ் சவான்ட் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருந்தார். ஒரு வாசகர் தான் பெற்ற அனுபவத்தை எழுதியிருந்தது அந்த பகுதியில் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வாசகர் ஒரு வித்தியாசமான சோதனையை செய்து பார்த்திருந்தார். அந்த சோதனையை அவர் ஏன் செய்தார் தெரியுமா? தன்னுடைய வீட்டு தோட்டம் ஏன் அடுத்த வீட்டு தோட்டத்தை போல பச்சை பசேலென இல்லை என்பதற்கான விடையை கண்டுபிடிக்கவே அவர் அந்த ஆய்வை மேற்கொண்டார். அதன்படி அந்த வாசகர் தன் வீட்டு பின்முற்ற தோட்டத்தில் இருந்து அடுத்த வீட்டு தோட்டத்தை பார்த்தார். தன்னுடைய வீட்டு தோட்டத்தை விட அடுத்த வீட்டு தோட்டம் பச்சை பசேலென அவருக்கு தெரிந்தது. எனவே அவர் அடுத்த வீட்டுக்கு சென்று அங்கிருந்து தன்னுடைய தோட்டத்தை பார்த்தால் எப்படி தெரியும் என்று யோசித்து பார்த்தார். எனவே அடுத்த வீட்டில் அனுமதி கேட்டு அந்த தோட்டத்திற்குள்ளே சென்று தன்னுடைய தோட்டத்தை இப்பொழுது அங்கிருந்து பார்த்தார். அங்கிருந்து பார்ப்பதற்கு இப்பொழுது தன்னுடைய தோட்டம் பச்சை பசேலென தெரிந்தது. அந்த வீட்டு தோட்டம் அந்த அளவுக்கு செழிப்பாக தெரியவில்லை. இது ஏன் என்றுதான் அந்த வாசகர் ஆஸ்க் மெர்லின் பகுதியிலே கேட்டிருந்தார். அதற்கு மெர்லின், அடுத்த வீட்டு தோட்டத்தை உங்கள் வீட்டு தோட்டத்திலிருந்து பார்க்கும்போது அது தூரத்தில் இருப்பதால் அதில் உள்ள குறைவுகள் உங்களுக்கு தெரிவதில்லை என்று பதில் எழுதியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் மற்றவர்களை பார்க்கும்போது அவர்கள் நம்மை விட செழிப்பாகவும் சகல வசதிகளுடனும் வாழ்வதை போல தெரியும். ஆனால் அருகில் சென்று பார்த்தால்தான் நம்முடைய சூழ்நிலை எவ்வளவோ தாவில்லை என்று புரியும். ஆகவே தேவன் நமக்கு தந்தவைகளில் திருப்தியாயிருக்கவும் அவருக்கு நன்றி சொல்லி வாழவும் பழகி கொண்டால் வாழ்க்கை இனிமையாக அமையும். இஸ்ரவேலில் ஆகாப் என்ற ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஆடம்பரமான அரண்மனையும் சகல வசதிகளும் இருந்தது. ஆனால் அவருக்கு அதில் திருப்தியாய் இருக்க முடியவில்லை. அவருடைய அரண்மனைக்கு அருகில் நாபோத் என்ற ஒரு மனுஷனுக்கு சொந்தமான திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் அதை பார்த்த போதெல்லாம் அவர் கண்களுக்கு அதுதான் குளிர்ச்சியாக தெரிந்தது. அந்த தோட்டம் தனக்கு கிடைக்க வேண்டும், அதில் கீரைகளை பயிரிட வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார். எனவே நாபோத்திடம் அதை கேட்டு பார்த்தார். அவரோ இல்லை, இதை கொடுக்க முடியாது என்று கூறிவிட்டார். ஆனால் ஆகாபுக்கோ தன்னுடைய அரண்மனை ஆசீர்வாதங்கள் பெரிதாக தெரியவில்லை. பக்கத்தில் இருந்த நாபோத்தின் திராட்சை தோட்டம் தான் அவருடைய கண்களை உறுத்தி கொண்டிருந்தது. நாபோத் அதை தர மறுத்ததால் ஆகாப் நாபோத்தை கொன்று அவர் தோட்டத்தை எடுத்துக்கொண்டார். தேவன் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களில் திருப்தியாய் இருக்க முடியாததால் மிகப்பெரிய சாபத்தை தன் வாழ்விலே வருவித்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்றாக பயன்படுத்த பழகிக்கொள்வோம். அதில் திருப்தியாய் இருப்போம், பிறருக்கும் கொடுப்போம். அப்பொழுது தேவன் நம்மை மென்மேலும் வர்த்திக்க பண்ணுவார். God bless you. Have a good day.